வணக்கம். கதையும் கவிதையும். கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு. வழங்குபவர் கவித்தென்றல் மாவு ஞானவடிவேல். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, சென்னை. வருக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இந்த விடிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். தும்பியினுடைய 188வது நிகழ்வாக இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தனக்கே உரிய முறையில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு அழகாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவி மாமணி ஐயா பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஒரு வரவேற்புரை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் மிக அழகாக ஒரு தமிழ் பாடலை, பாரதியின் பாடலை சுதந்திர தினம் வருவதை நமக்கு நினைவூட்டும் வண்ணம் பாடிய நிகழ்ச்சிக்கு நல்ல தொடக்கம் அமைத்துக் கொடுத்த எங்கள் அன்பிற்குரிய அறிஞர், கவிஞர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அம்மா சாமி மல்லியா அவர்களே, தனக்கு இணை சொல்ல முயலையாத அளவில் இலக்கிய கடலில் புகுந்து ஆகச்சிறந்த முத்துக்களை எல்லாம் அள்ளி எடுத்து வந்து நமக்கெல்லாம் ஒரு அறுசுவை விருந்து படைக்கின்ற அன்பிற்குரிய தமிழ் கடல், இலக்கிய கடல், கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எல்லோருடைய ராமரை தான் எல்லாம் கேட்டாங்களாம், அவதாரம் எப்போ செய்ய போறீங்கன்னு. அந்த மாதிரி எல்லோருடைய ஆவலும் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இந்த கவிதை களஞ்சியம் பேச்சை புத்தகமாக போடப் போகிறீர்கள் என்று எல்லோரும் வேண்டுகிற அளவிற்கு மிக மிக சிறந்த ஒரு அற்புதமான இலக்கிய தொடரை நடத்தி வருகிற அன்பிற்குரிய காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வந்து பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்கு பாத்திரமாகிய அன்பிற்குரிய நாவலாசிரியை அம்மா, ஆகச்சிறந்த தமிழ் அறிஞர், சிறந்த பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில், எழுத்துலகில் தனக்கு என ஒரு தனிப்பெரும் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அம்மா நாவலாசிரியர் ஜெயசக்தி அம்மா அவர்களே, மும்பையிலிருந்து வந்து நமக்கு ஆதரவு தருகின்ற, அன்பை செலுத்துகின்ற அன்பிற்குரிய பாவரசு ஓவே திருநாதன் ஐயா அவர்களே, மிக சிறப்பான குரலால் எல்லா அமைப்புகளிலும் நற்றமிழ் பாடலை பாடி நம்மை பரவசப்படுத்துகிற அன்பிற்குரிய ரமணியம்மாள் அவர்களே, எங்கள் அன்பிற்குரிய பெரியவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணையவழியில் கண்டு கழிக்கவிருக்கிற அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தும்பியினுடைய இலக்கிய பயணம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இலக்கிய நிகழ்ச்சிகள் ஒருபுறம், புத்தக மேடை என்கிற வகையிலே புத்தக ஆராய்ச்சி, புத்தகங்களை பற்றிய விமர்சன கூட்டங்கள் ஒருபுறம், நகைச்சுவை மேடை என்கிற பகுதியிலே அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற நிகழ்ச்சிகள் ஒருபுறம் என்று தும்பியினுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக உயர்ந்தது, சிறப்பாக உள்ளது. ஆகவே உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் என்கிற அந்த நன்றி உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை என்னுடைய பங்கை ஆற்றுவதற்கு நான் முயல்கிறேன். கம்பராமாயணத்தினுடைய யுத்தகாண்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பன் பாடலை போல் கற்றார்க்கு இதயம் கழியாதே என்கிற ஒரு சொலவடை உண்டு. அந்த கம்பராமாயணத்தை படிக்க படிக்க நமக்கு தோன்றுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அதனை ஒரு வெறும் காப்பியமாக கடமைக்கு கம்பன் எழுதாமல், அது தான் இந்த தமிழுக்கு செய்ய வேண்டிய கடன் என்று அவன் எழுதினான் என்று தோன்றுகிறது. ஆகவேதான் காலம் கடந்தும் கம்பன் நிற்கிறான்.
இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிற போது அன்பிற்குரிய ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், கம்பனுக்கு எல்லா இடங்களிலும் விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். ஏன் கொண்டாடுகிறார்கள்? ராமனை பிடிக்காதவர்கள் கூட கம்பன் விழாவிலே வந்து தனக்குரிய இடத்தை வேண்டி கேட்டு பெற்று தனக்கு ஒரு வாய்ப்பை கேட்டு பேசிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, உள்ளே புகுந்தவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. அதற்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கண்ணதாசனை நாம் அறிவோம். கம்பராமாயணத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று உள்ளே புகுந்த கண்ணதாசன் வெளியே வருகிற பொழுது கம்பனுடைய தாசனாக வந்தான். கன்னித்தமிழுக்கே தாசனாக மாறி போனான். அற்புதமான அவருடைய சந்த பாடல்களுக்கு கண்ணதாசன் கம்பன் தான் மூலதனம் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆக கம்பன் என்கிற கம்ப ராமாயணம் என்பது, கம்பாவதாரம் என்பது நீங்கள் தேடி செல்லுகிற ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க எதை தேடி நீங்கள் கவிதையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உள்ளே புகுந்தால் கவிதையை கற்றுக்கொண்டு வந்து விடலாம். பக்தியை பார்க்க வேண்டும் என்று உள்ளே புகுந்தால் இறை பக்தியை முழுமையாக தரிசிக்கலாம். இறைவனை முழுமையாக தரிசிக்கலாம். இல்லை அதுல வந்து நீங்க ஒரு போர் யுத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதுல போய் பார்க்கலாம். நான் நினைக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த யுத்த காண்டத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கம்பன் யோசித்து சொல்லியிருக்கிற அந்த யுத்திகள் இன்றைக்கு படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய படங்களில் சண்டை காட்சிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம இதை பார்க்க போறோம் இன்னைக்கு. அதை படிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போனது. அப்படிப்பட்ட பல்வேறு யுத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும், போர் யுத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கம்பராமாயணத்துக்குள் புகுந்து நீ கற்றுக்கொண்டு வந்து விடலாம். அறநெறிகளை, நீதி நெறிகளை, அறக்கருத்துக்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் கதை போல கேட்டு தெரிந்து கொண்டு வந்து விடலாம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மகன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு தம்பி எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டும் என்று கருதினால் கம்பராமாயணத்துக்கு உள்ளே புகுந்து அதனை தெரிந்து கொண்டு வந்து விடலாம். அதனால்தான் அது இதிகாசம் என்று அளவில் பெரும் கதையாக அதை நாம் ஒதுக்கி விடாமல் நமது கருவூலமாக நம் இந்த உலகம், தமிழ் ஊர் நல்லுலகம் என்று சொல்ல முடியாது, இந்த உலகமே நமக்கு கொடுத்த ஒரு ஒரு மிகச்சிறந்த கருவூலமாக ஒரு வள்ளுவருடைய திருக்குறளை போல கம்பராமாயணத்தையும் கருதலாம். ஏனென்றால் ராமாயணம் கதையாக மாறி வெறுமனே அது 1008 ராமாயணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ராமாயணத்தை முழுமையாக உள்வாங்குவதற்கு, தமிழில் உள்வாங்குவதற்கு கம்பராமாயணம் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே தான் கம்பனை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். கம்பரை கடவுளாகவே போற்றி அவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக நான் பிறந்து வந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அந்த காரைக்குடி கம்பன் கழகம் என்பது உலக புகழ் பெற்றது. அப்படி அந்த கம்பனை எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது. குறிப்பாக இந்த நேரத்தில் சென்னையிலே இன்றைக்கு கம்பன் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கே பொன் வைக்கிற இடத்தில் பூ வைப்பது போல இங்கே ஒரு கம்பன் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, யுத்த காண்டத்தில் நாம் இருக்கிறோம். யுத்தம் பெரிய யுத்தமாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் கூட முடிவுக்கு வந்து விட்டது. உக்ரைன் யுத்தம் கூட நிறுத்தத்தை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் நிற்கவில்லை. காரணம், ராவணன் சீதை மேல் கொண்ட ஆசை, அளப்பரிய ஆசை. தன் உயிரையும் விட்டுவிட தயாராகிற நிலவிற்கு அவன் உள்ளத்தில் நிரம்பி இருக்கிற அந்த ஆசை. சென்ற முறை நாம் நாகபாச படலத்தை பார்த்தோம். இந்த நாகப்படை என்கிற அந்த நாக பானம் என்கிற அந்த பானத்தை இந்திரசித்து வானத்தில் அணுவினும் சிறிய அணுவாக தன்னை ஆக்கி கொண்டு வானத்தில் மறைந்து நின்று இலக்கு மேல் எரிகிறான். அந்த வானர படைகள் மேல் எரிகிறான். எரிகிற பொழுது அனைவரும் அதனால் தாக்குண்டு செய்வதறியாது அங்கே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அவர்களை பார்த்து ராமன் கலங்குகிறான், கதறுகிறான். அப்பொழுது அந்த கருடன் வந்தவுடன் அந்த நாகபாசம் அது அந்த அந்த அம்பினுடைய கட்டு விலகி அவர்கள் மறுபடி எழுகிறார்கள். இது தெரியாமல் அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்ற மகிழ்ச்சியோடு இந்திரசித்து நேராக போய் ராவணனிடம் சொல்லுகிறான். அதை அவன் மகிழ்ந்து அவனை கட்டி தழுவிக் கொள்கிறான். இந்திரசித்து உடல் முழுவதும் காயப்பட்டு தாழ முடியாத துன்பத்தோடு தன் வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இங்கே அந்த சமயத்திலே இவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் விலகி வானர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். எல்லோரும் உயிர் பெற்று விட்டார்கள் என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள்.
அதே சத்தத்தை கேட்டவுடன் ராவணன் என்ன என்று கேட்கிற பொழுது எல்லாம் சொல்கிறார்கள், எல்லாம் பிழைத்து விட்டார்கள் என்றவுடன் உடனே வேகமாக திரும்பி நேரா அவன் இந்திரசித்திர போய் போ, உடனே போ, அவர்கள் எல்லாம் மறுபடி வீழ்த்து கொன்று விட்டு வா என்று சொல்லுகிறான். தாழ முடியாத இந்த துன்பத்திலே ரணத்திலே இருக்கக்கூடிய இந்திரசித்து நாளைக்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். இதோடு சென்ற முறை நான் பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் சில படலங்களை பார்க்கிறோம். இந்த போர்க்களத்தினுடைய பல்வேறு காட்சிகளை படலம் படலமாக கம்பர் விவரித்து வருகிறார். இன்றைக்கு ஒரு 3-4 படலங்களை மொத்தமாக பார்த்து விடலாம் என்று நான் கருதுகிறேன், உங்களுடைய பேராதரவோடு. இன்றைக்கு முதல் படலம், அதற்கு பிறகு முதல் படலமாக படைத்தலைவர் வதைப்படலம் என்பதை கம்பர் வைத்திருக்கிறார். இந்த படைத்தலைவர் வதைப்படலம், இதுல சில படைத்தலைவர்கள் சென்று அந்த போரிலே மறுபடி அவர்கள் வீழ்ச்சி வருவதை கொள்ளுகிறார். இதுல சில சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கின்றன, அதை மட்டும் சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த வானர்கள், இந்த லட்சுமணன் லட்சுமண் மற்ற எல்லாரும் உயிர் பெற்று எழுந்ததை கேட்டவுடன் ஆரவாரம் செய்கிறார்கள். அதை கேட்டவுடன் ராவணன் கோபத்தில் இருக்கிறான். அப்பொழுது அவரிடம் 2 படைத்தலைவர்கள் அவன்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நாங்க போருக்கு போறோம், இந்திரசித்து நாளைக்கு போறேன்ட்டாரு, நாங்க இன்னைக்கு போருக்கு போறோம் என்று 2 பேர் கேட்கிறார்கள். யாருன்னா மாபெரும் பக்கன், புகைக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய 2 படைத்தலைவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள். அதாவது இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு காவியத்துல கூட நகைச்சுவை காட்சி போல ஒரு காட்சியை இந்த இடத்துல கம்பர் வைக்கிறார். இவர்கள் கேட்ட உடனே இந்த தூதர்கள் யாரு, இந்த ராவணனுடைய தூதர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ராவணன்ட்ட சொல்றாங்க, இந்த 2 பேர் யார் தெரியுமா, இவங்க லட்சுமணன் அடிபட்டு உயிரை காப்பாத்திக்க முடியாதவங்க, 2 பேரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திரும்பி புறமிதுகிட்டு ஓடி வந்த அரக்கர்கள், வீரமற்றவர்கள், ஆண்மையற்றவர்கள். இவர்கள் இப்போ போருக்கு போறேன்னு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஐயோ 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 என்று சிரிக்கிறார்கள் என்று தூதர்கள் அவன்கிட்ட சொல்கிறார் அரக்கனிடம். 2 பேர் இந்த வடிவேல் ஜோக் போருக்கு போற மாதிரி, நானும் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி, நாங்க போருக்கு போறோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த தூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் போரை பார்க்கிற பொழுது இவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்தவர்கள் இப்போ உங்ககிட்ட சண்டைக்கு போறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துருது. அந்த பாட்டு எப்படி போடுறாரு, ஆணையும் பரியும் தேரும் அரக்கரும் அமைந்த ஆழி தானைகள் வீய. இந்த ஆணை பரி தேர் அரக்கர்கள் இவர்கள் எல்லாம் உள்ள அந்த படைகள் எல்லாம் வீழ, நின்ற தலைமகன் தனிமை ஓரார், மாணவன் வாளி வாளி என்கின்ற மழலை வாயார். இந்த 2 பேர் எப்படின்னா, ஐயோ லட்சுமணனுடைய அந்த அம்பு வருது வருது, அம்பு வருது அம்பு வருது அம்பு வருது என்று கத்திக்கொண்டே முடியாதுட்டாங்களா திரும்பி. மாணவன் வாளி வாளி என்கிற மழலை வாயார் போனவர் மீள புகுந்தனர் போலும் என்றார். அந்த தூதர்கள் சொன்னார்கள், ஐயோ லட்சுமணனுடைய அம்பு வருது, ஐயோ அம்பு வருது என்று கத்திக்கொண்டு குழந்தையை போல் கத்திக்கொண்டு போனவர் இந்த 2 பேரும் திரும்ப புகுந்தனர் போலும், மறுபடி போருக்கு புகுந்தனர் போலும் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். இதை சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுது, எப்பா உங்க சண்டைக்கு அனுப்பிச்சா சண்டை போடாம திரும்பியா வர்ற என்று சொல்லி இவர்களை கட்டி பிடித்து அவர்கள் மூக்கை அறிந்து இவர்களை தெருவில் இழுத்து கொண்டு போய், இந்த மாதிரி சண்டையில் பயந்து உடையாந்தவர்கள், அஞ்சி ஓடி வந்தவர்கள் என்று அனைவருக்கும் அறிவி என்று சொல்லி அவன் மேல கோபப்படுகிறான் ராவணன். இந்த காட்சியை வைக்கிறார் கம்பர். அதை வைக்கிற பொழுது அப்பொழுது என்ன பண்றார், அந்த மாலி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாரு, அதை தடுக்கிறார். அப்படி பண்ணாதே என்று தடுக்கிறார். அவர் சொல்லுகிற பெரிய நிறைய பாடல்களை கம்பர் எழுதியிருக்கார். அவர் சொல்லுகிற அந்த பாடல்களுடைய அந்த அந்த கருத்துக்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன சொல்றாரு, அதாவது போர்ல போய் உயிரை விட்டாதான் அவன் நல்லவன், விடாம உயிரோட திரும்பி வெட்டுவான், திரும்பி வர்றவங்களுடைய எல்லாருடைய நாசியையும் நீ வெட்டுவேன் என்று சொன்னால் நீ எவ்வளவு பேரை வெட்டுவ என்று கேட்கிறார். எவ்வளவு பேரை நீ வெட்டுவ, நீ அனுப்பிச்ச எல்லாரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். 3 பேர் தான் தப்பிச்சு வந்திருக்கான். யாருன்னா ஒருத்தன் இந்திரசித்து, இன்னொன்னு இந்த புகைக்கண்ணன், இன்னொருத்தன் இந்த மாபக்கன். இந்த 3 பேர் தான் தப்பிச்சே வந்திருக்கான். மீது எல்லாரும் இறந்து போய் விட்டார்கள். நீ சீதையை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்று சொல்லுவாய், சொல்லி இவர்கள் எல்லாரையும் வெள்ளம் வெள்ளமாக அனுப்புவாய், அவர்கள் இறந்து விட வேண்டும். யாராவது தப்பி கொண்டு வந்தால் அவர்கள் நாசியை அறுத்து அவர்களை அவமானப்படுத்துவாயா? அதை செய்யாதே. அப்படி பார்த்தா உன் மகன் இந்திரசித்து ஒளிஞ்சு தானே அடிச்சான், வானத்துல போய் ஒளிந்து நின்று அவங்களை நாகபாசத்தால் அடிச்சான். அப்ப அவனும் பயந்த மாதிரி தானே அர்த்தம்.
நீ இப்படி பண்ணாத, உன் வீரர்கள் அனைவரும் மனம் குன்றி போய் தன்னம்பிக்கை குன்றி போய் விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள், ஆகவே இதை செய்யாதே என்று அந்த மாலி என்பவன் அவரிடம் சொல்லுகிறான். சொன்னதற்கு பிறகு அப்பொழுது யாவனன் யோசிக்கிறான். அப்ப இந்த 2 பேரும் எங்களை நாங்க போறோம் சண்டைக்கு. இப்பகல் அன்றெனின் நாளையின் அல்லால் முப்பகல் தீர்கிலம். இன்னைக்கு பகல், இன்று இரவு, 3வது ஒரு பகல். இந்த இன்றைய பகல், இன்றைய இரவு, இதுல அவர்களை தீர்த்து விடுவோம். 3வது பகலை வந்து நாங்க பார்க்க மாட்டோம். 3வது பகலுக்குள் அவர்களை தீர்த்து விடுவோம். அப்படி அவர்கள் ஆவி முடிப்போம். எப்படின்னா, ஒரு நெருப்புல வேகக்கூடிய ஒரு செப்பு கிண்ணத்துல வந்து வெண்ணெயை வச்சா எப்படி அது காணாம போகுமோ, அது போல அவர்களுடைய ஆவியை நாங்கள் முடிப்போம், எங்களை அனுமதியுங்கள், நான் சண்டைக்கு செல்ல என்று 2 பேரும் கேட்கிறாங்க. உடனே ராவணனுக்கும் யாரையும் அனுப்பணும் இல்லையா, அவர்களை அனுப்பி விடுகிறான். அவர்களோடு நிறைய படைகளை, சேனைகளை வைத்து அனுப்பி விடுகிறான். அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போகிற பொழுது ராமன் வழக்கம் போல வீடனை கூப்பிட்டு இவர்கள் யார் என்று கேட்கிறான். வீரர்கள் அனைவரும் வீடனன் எல்லாருடைய வீரத்தையும் அவர்களை பற்றிய அறிமுகத்தையும் சொல்லுகிறான். சண்டை நடக்கிறது. சண்டை அடக்கர் சேனை கடுமையாக அழியுது. கடுமையாக அழித்து துளைக்கிறான் லக்குவன். அன்ன வெண் சமத்து 6 வெள்ளத்தையும் அவித்தார் சொன்ன நாளையும் இலக்குவன் பகலியால் துளைத்தான். 4 வெள்ளத்தை லட்சுமணன் வந்து தன்னுடைய அம்பால் அழிச்சான். ஒரே ஆள் இருந்து 4 வெள்ளம் படையை அழிச்சிருக்கான். மீதி 6 வெள்ளத்தை இந்த வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து அழித்தன என்று கணக்கு சொல்கிறார். இப்படி இவர்கள் அழிபட்டுங்கி நிற்கிறார். இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதாவது இந்த போர்க்கள காட்சியை எப்படி வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போறாரு அப்படிங்கிறத ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது. இல்லாட்டி போர் அடிக்கும் இல்லையா, அடிச்சான், தேர் விழுந்தது, யானை விழுந்தது, அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த படைத்தலைவர்கள் எல்லாம் வந்து இங்கே அடிபட்டு விழுகிறார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, போர்க்களத்துக்குள்ள அரக்கிகள் வந்து விடுகிறார்கள். போர்க்களத்துக்குள்ள அரக்கிகள் வந்து விடுகிறார்கள். அரக்கிகள் வந்து அவர்கள் செய்கிற அந்த செயல்களை கம்பர் இங்கே காட்சிப்படுத்துகிறார். ரொம்ப, அதாவது ஒரு அவல காட்சி, ஆனாலும் ஒரு சிறப்பாக அதை செய்கிறார். அதாவது என்ன பண்றாங்களா, அந்த அரக்கிகள் வருகிறார்களாம், வந்து தேடுறாங்களாம், எங்கே தன் கணவன் தேடுறாங்களாம். நிறைய பாடல்கள் இருக்கிறது, அதுல ஒரு சில காட்சிகள் மட்டும் காமிக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது அங்கே இந்த போர்க்களத்துல பிணங்கள் இருக்குல்ல, பேய்கள் இருக்குல்ல, அந்த பேய்கள் வந்து இறந்து கிடக்கிற அரக்கர்களுடைய பிணங்களை தின்பதற்கு ஆரம்பிக்கின்றன. அந்த அரக்கர்களுடைய தலையை எடுத்து திங்க போகுது, அந்த உண்ண போகிறது. அப்ப உண்ண போகிற பொழுது இந்த அரக்கியர் வந்து, ஐயோ என் கணவரையா நீ உண்ண போகிறாய் என்று சொல்லி அவர்களை தடுத்து அவர்களுடைய அந்த பேயருடைய பல்லை அந்த வாயை கிழிக்கின்றன. இந்த அரக்கியர்கள் வந்து கிழிக்கிறார்கள். என் கணவனை தின்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்களுடைய வாய்களை இந்த அரக்கியர்கள் வந்து கிழிக்கிறார்கள் என்று ஒரு காட்சியை காமிக்கிறார். வணங்கு நுண் இடை, ஒசியும் நுண்மையான இடை. அரக்கியர்களுக்கும் மெலிய இடை இருந்திருக்கிறது. வனமுலை செக்கர் வார் கூந்தல், அணங்கு வெள் எயிற்று பல், வெள்ளையான பல். அரக்கியர் களத்து வந்து அடைந்தார். இந்த அத்தனையும் உடைய வணங்கு நுண் இடை, வனமுலை செக்கர் வார் கூந்தல், அணங்கு வெள் எயிற்று, அரக்கியர் களத்து வந்து அடைந்தார். அரக்கியர்களும் களத்துக்கு வந்துட்டாங்க. குணம் கொளும் துணை கணவர்தம் பசுந்தலை கொடாது. குணம் கொளும் துணைவர், குணம் கொளும்னா தன்மேல் அன்பாகிய குணத்தை, அன்பு பண்பை வெளிப்படுத்துகிற தன்னுடைய துணைவர், கணவர், அவர்களுடைய பசும் தலை கொடாது. அவர்களுடைய பசும் தலையை பிணத்திடம் கொடுக்காது, பேய்களிடம் கொடுக்காது. பிணங்கு பேய்களின் வாய்களை பிளந்தனர், பிணங்குகிற பேய்களின் வாய்களை பிளந்தனர் பிடித்தே. கணவர்களுடைய தலையை அவர்கிட்ட கொடுத்துடாம அந்த பேய்களுடைய வாய்களை பிடித்து பிளந்தார்களா அந்த அரக்கியர்கள் அந்த கோபத்துல. அடுத்து என்ன பண்ணாராம், சில அரக்கியர்கள் வந்தாராம், வந்து இங்கேயும் அங்கேயும் தேடுகிறார்களாம். பிணங்கள் வந்து குப்பை மாதிரி கிடக்கிறான், குப்பை மாதிரி கிடக்கிறதா. அந்த குப்பை மாதிரி கிடக்கிற அந்த பிணங்கள் மேல தேடுகிற அரக்கியர்கள் எப்படி இருக்கிறது சொன்னா, தன் துணையை தேடுகிற மயில்களை போல இருந்தார்கள் என்று கம்பர் காட்டுகிறார். அடுத்து என்ன பண்றாலாம், தன்னுடைய இன்னொரு அரக்கி வந்து என்ன பண்றாலும் தன்னுடைய கணவனை தேடுகிறாளாம், கண்டுபிடிச்சிடறாளாம். இந்த தலை இருக்கு, இந்த கை இருக்கு, இந்த கால் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாளாம். சேர்த்துக்கிட்டு இருக்கிற போது பார்த்தா அந்த அரக்கனுடைய குடலையும் ஈரலையும் ஒரு நரி பிடிச்சிட்டு ஓடுதான். அதை எடுத்துக்கிட்டு ஓடித்தான். அந்த குடலை கொண்டு வந்து சேர்க்கணும்ல,
அது அவளால முடியல. அயர்ந்து போய் அங்கேயே இறந்து விடுகிறார் அந்த அறைக்கு. சுடரும் வெள்வளை தோழி, சுடரக்கூடிய தோளை உடைய அவள் தன் கொள்வனை தொடர்வாள். தன் கணவனை தேடுகிறாள். உடரும் அங்கமும் கண்டு கொண்டு ஒரு வழி உயிப்பாள். உடம்ப பார்த்துட்டா, அங்கத்தெல்லாம் பார்த்து ஒரு வழியா அவளை சேர்த்துட்டான். அந்த சமயத்துல குடரும் ஈரலும் கண்ணும் ஒரு குறுநரி கொள்ள, உடலையும் ஈரலையும் கண்ணையும் ஒரு நரி எடுத்துட்டு ஓடுது. தொடர ஆற்றலல், அவளால் தொடர முடியவில்லை. நெடிது உயிர்த்து, ரொம்ப சோர்ந்து போய் 6 உயிர் துறந்தாள், அங்கேயே இருந்தாள். அந்த போர்க்கள காட்சி எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. அந்த கணவனை அப்படி ஒன்றா சேர்த்து பார்க்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்றா. அந்த உடம்பு, அவளுடைய குடல், கண், ஈரலை வந்து ஒரு நரி கொடுத்துட்டு ஓடுது. அதை போய் எப்படி பிடிக்கிறது நரிய? அவளால் சோர்ந்து போய் அங்கேயே தன்னுடைய உயிரை விடுகிறாள் என்று எழுதுகிறார். அப்போ எவ்வளவு அந்த பெண்கள் எவ்வளவு கற்பு பெண்களாக இருந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வர்றாங்க, வந்து பார்த்தா மலை மாதிரி கிடக்கிறது அரக்கர்களுடைய உடல். அந்த அந்த அவர்கள் உடம்புல இருந்து வழிந்த ரத்தம் வந்து அந்த ஆறு மாதிரி ஓடுது. இவர்கள் தேடி தேடி பார்த்து சோர்ந்து அந்த ஆற்றிலேயே மூழ்கி செத்து போயிட்டாங்களாம் நிறைய அரக்கியர்கள். அந்த இரத்த ஆற்றிலேயே மூழ்கி நிறைய அரக்கியர்கள் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு பெரிய போர் பாருங்க, இறந்து போனார்கள் என்று கம்பர் இங்கே காட்டுகிறார். இந்த சமயத்துல அங்கிட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அனுமனோட புகைக்கண்ணன் மோதுகிறான். அங்கதனோடு மாபக்கன், அந்த 2 பேர் தானே வந்தாங்க. இவங்க 2 பேரும் மோதுகிறார்கள். இந்த சமயத்துல மாலி, நீலன், இவர்கள் மாலியோட இந்த அறிவுரை சொன்னானே ராவணனுக்கு, அவனோட நீலன் மோதுகிறான். இந்த சமயத்துல சண்டை போந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் திடீர்னு குமுதன் வந்து ஒரு பெரிய மலையை தூக்கி வீசுறான். அது மாலியினுடைய தேர் உடைஞ்சு போயிடுது. அப்போ மாலியோடைய தோலை வந்து லக்குவன் வந்து அறுத்து விடுகிறான். அறுத்த உடனே அவனை அப்படியே விட்டுட்டு, சரி இவன் கூட சண்டை போடக்கூடாது, கையில்லாதவனோட சண்டை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அங்கிட்டு போறான். லக்குவன் போறான். மற்ற எல்லாரையும், மற்ற படைத்தலைவர்கள் எல்லாரையும் இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அது வரிசையா சொல்றார். வேள்வி பகைகன் என்பவனை இலக்குவன் கொள்ளுகிறான். சூரியன் பகைவன் அப்படிங்கிற பேர் ஒருத்தன், அவனை சுக்ரீவன் கொள்ளுகிறான். இடவன் அவன் வந்து வச்சிரத்து எயிற்றன் என்கிற அரக்கனோடு மோதுகிறான். பிசாசன் என்பவனை லக்குவன் கொள்ளுகிறான். காற்றின் படை கொண்டு கொள்ளுகிறான். இப்படி எல்லா படைத்தலைவர்கள், வந்த படைத்தலைவர் எல்லாரையும் இந்த லக்குவன், அனுமான், சுக்ரீவன், அங்கதன், நீலன், இவர் இடவன் போன்ற இந்த வானர கூட்டங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து கொண்டு விடுகிறார்கள். இதோட இந்த படைத்தலைவர்கள் வதைப்பட முடிகிறது. நேரா போயிட்டு மறுபடி இந்த தூதர்கள் போய் சொல்றதுதான் வேலை அவங்களுக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் டேமேஜ், இவ்வளவு பேர் காலி என்று சொல்றதுதான் அவங்க வேலை. போயிட்டு அங்கே போய் ராவணன் போய் சொல்லிவிடுகிறார்கள். ராவணன் கேட்டு ரொம்ப வருந்துகிற பொழுது அப்போ மகாரக்கண்ணன் என்று சொல்லுகிற ஒருத்தன் வர்றான். அவன் யாருன்னா கரன் ஒருத்தனை கொண்டாரு இல்லையா ராமன், அவருடைய மைந்தன் மகாரக்கண்ணன் என்பவன் அங்கே வருகிறான். நல்ல ஒரு அந்த படலத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான சில செய்திகள் இருக்கின்றன. அந்த மகாரக்கண்ணன் வந்து ராவணன்ட்ட சொல்றான், நான் போருக்கு போறேன், எனக்கு விடைதாங்க என்று கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, எங்க அப்பாவை வந்து ராமன் கொண்டுட்டான். கொன்னதுல இருந்து எங்க அம்மா அந்த துயர் கடலுள் விழுந்தவள் அதுல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அவள் துயரத்திலேயே இருக்கிறாள். அழுத கண்ணை அவள் ஆற்றவில்லை, அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், தன்னுடைய திருக்கழித்தல் ஆற்றாள், தன்னுடைய மங்கள நாணை அவள் இன்னும் கலற்றவில்லை. துரியோதனன் வந்து துச்சாதனன் சேலையை பிடிச்சு இழுத்த உடனே திரௌபதி சபதம் போட்டான் இல்லையா, அந்த உதிரத்தால் அன்றி இந்த கூந்தலை நான் முடியேன் என்று அவள் சபதம் போட்ட மாதிரி, இந்த கரனுடைய மனைவி தன் மணாளனை இறந்ததற்கு பிறகு தன்னுடைய மாங்கல்யத்தை அவள் கலற்றவில்லை. அந்த கடனை நான் இப்ப செய்யலை. எப்ப செய்வேன்னா, கணவனை கொன்று பேர்ந்தோன் கருந்தலை களத்தின் அல்லால், என் கணவனை கொன்ற ராமன் இருக்கானே, அவனுடைய தலையை வந்து அந்த மண்ட ஓட்டை எடுத்து அந்த மண்ட ஓட்டு அதைத்தான் பாத்திரமா வச்சு அந்த பாத்திரத்துலதான் என்னுடைய திருமங்கலத்தை போடுவேன். அல்லால் கடன் அது கழியேன் என்றால், ஆகவே என்னை போருக்கு அனுப்பு அப்படின்னு மகாரக்கண்ணன் சொல்றான். அருந்துயர் கடல் உள்ளால் என் அம்மனை, அருந்துயர் கடலில் உள்ளால் என் அம்மனை, அம்மா அழுத கண்ணல் பெருந்திரு கழித்தல் ஆற்றால், அந்த பெரிய திருவாகிய அந்த மாங்கல்யம் கழற்றக்கூடிய அந்த அதை கழிக்கவில்லை. கணவனை கொன்று பேர்ந்தோன் கருந்தலை களத்தின் அல்லால்,
கணவனை கொன்று போயிருந்த அந்த ராமனுடைய தலை அந்த ஓட்டை களமாக கொண்டு அல்லால் கடன் அது கழியேன் என்றார். அந்த கடனை நான் கழிக்க மாட்டேன் என்று சபதம் போட்டிருக்கிறாள் எங்க அம்மா. ஆகவே அவர்களை கொள்ளு கடமை எனக்கு இருக்கிறது. எனக்கு என்ன வழிகொடு எனக்கு எனக்கு வந்து விடை கொடுத்து அனுப்புன்னு மகாரக்கண்ணன் சொல்றான். சொன்ன உடனே உடனே ராவணன் வந்து உடனே சரி நீ கிளம்பு போர் என்று சொல்கிறான். அப்பொழுது மகாரக்கண்ணன் வருகிற பொழுது அவன் ஒரு 5 வெள்ள சேனையை கொண்டு வருகிறான். ராவணன் ஒரு 5 வெள்ள சேனை கொடுக்கிறான். இதெல்லாம் சேர்த்து 10 வெள்ள சேனையோடு மகரக்கண்ணன் போருக்கு செல்கிறான். சொல்லுகிற பொழுது அவனுக்கு துணையாக சோனித கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தலைவனையும் அவனுடைய கூட்டத்தையும் ராவணன் அனுப்புகிறான். இவர் 2 பேரும் போகிறார்கள். போகிற பொழுது நேரடியா போய் ராமனை பார்க்கிறான் மகரக்கண்ணன். நேரடியா போய் ராமனை பார்க்கிறான். பார்த்து அவன் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? என்னுடைய தாதை தன்னை இன்னுயிர் உண்டாய், எங்க அப்பாவை வந்து நீ கொண்டாய், அதனால எனக்கு பகை யாருன்னா, பொதுவா நான் பெரிய ஆளு, எனக்கு பகை யாருன்னா இந்த 3 தேவர்கள் இருக்காங்க இல்லையா, சிவன், நாராயணன், பரமன் என்று சொல்லுவாங்க. இந்த 3 தேவர்கள் தான் எங்களுக்கு பகைக்கு பொருத்தமான ஆட்கள். இப்ப அவர்கள்லாம் எனக்கு பகை இல்லை. என்னுடைய தாதையை நீ கொன்றதுனால் நீதான் எனக்கு பகைவன். ஆகவே அந்த உன்னை கொன்று என் புகழை நான் நிமிர்த்துவேன் என்று அவன்கிட்ட பேசுறான். இதை பேசுகிற பொழுது ராமன் என்ன சொல்லணும்? இதான் ராமன் ஒரு குணக்குன்றுங்கிறத அங்கனக்கேங்கன வைக்கிறார். நம்பர் ஒரு வீராவேசமா ஒரு போர்க்களத்துல போசுறப்போ கூட சண்டையா பேசணும்ல. ராமன் சொல்றாரு நீ சொன்னது தக்கதுங்கிறார். ராமன் மகரக்கண்ணன் கூறியது தக்கது, நீ சொன்னது சரிதான் என்று ராமன் சொல்லுகிறான். தீயவன் பகர்ந்த மாற்றம் சேவகன் தெரிய கேட்டான். தீயவன் மகரக்கண்ணன் பகர்ந்த செய்தியை சேவகன் ராமன் தெரிய கேட்டான். நீ கரண் புதன்மல் கொள்ளோ, நீ கரண் மகனா, நெடும்பகை நிமிர வந்தாய், உன்னுடைய நீண்ட பகையை நிமிர்த்துவதற்கு வந்தாய். ஆயது கடன் அன்றோ, ஆண் பிறந்து அமைந்தாருக்கு. ஆம்பளை பிள்ளையா பிறந்தா அது செய்யறது என்னடா கடமை, நீ வந்து சரிதான்டா அப்படின்னு சொல்றான் ராமன். யாராவது சொல்லுவாங்களா? மற்றவராக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஏன்னா நீனு வந்துட்டியா, வா உங்களே காலி பண்ண சரி குளத்தையே காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களே. இவன் சொல்றான் ஆம்பளை பிள்ளையா நீ பிறந்த இல்லையா, அது கடமை இல்லையா உனக்கு, நீ கரண் மைந்தனா, அந்த நெடு பகையை தீர்ப்பதற்கு வந்தாயா, ஆயது கடனே அன்று, அது உனக்கு கடமை இல்லையா, அதை செய்ய வந்தாயா, நீ வந்தது சரிதான் என்று ராமன் சொல்லுகிற மிக உயர்ந்த ஒரு இடம். ஆகைய எது சொன்னாய், நீ சொல்ல வேண்டியதைத்தான் சொன்னாய் என்றான். இசையினுக்கு இசைந்த தோளான் என்று எழுதுகிறான். புகழுக்கு புகழ் பொருந்திய தோல்வழி, புகழுக்கு புகழும் தோல்வழியும் உடைய ராமன் இப்படி சொன்னான். தன்னை கொல்ல வந்த மகரக்கண்ணனை பார்த்து நீ சொன்னது சரிதான், உங்க அப்பாவை கொன்னதற்கு பழிவாங்க வந்திருக்கிறாய், ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு அதாண்ட அழகு, நீ சொன்னது சரிதான் என்று சொன்னான். இசையினுக்கு இசைந்த தோளான், புகழுக்கு பொருந்திய தோல்வழி உள்ளவனும் வீரனுமாகிய ராமன் இதை சொன்னான். இப்ப ராமனுக்கும் மகரக்கண்ணனுக்கும் போர் நடக்குது. இந்த மகரக்கண்ணன் வந்து ரொம்ப கெட்டிக்காரன். மாயங்களில் மாயம் செய்வதில் வல்லவன். இவன் வந்து மாயத்திலே வந்து வானத்துல இடி, காற்று, நெருப்பு இதெல்லாம் உண்டு பண்ணி அந்த போர்க்களத்தை வந்து ஒரு பெரிய ஒரு கபலீகரமா ஆக்குறான். அப்ப எல்லாற்றையும் வந்து அப்ப வந்து ராமன் பாக்குறாரு, இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கு, இவ்வளவு செய்யக்கூடிய இவ்வளவு ஆற்றல் எப்படி வந்தது, இவன் என்ன எப்படி கத்துக்கிட்டான்னு வீரன் கேட்கிறான். வீரன் வந்து அந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்னு சொல்றாரு அவருக்கு. உடனே மகரக்கண்ணன் வந்து மாயப்போர் செய்யறான். என்ன பண்றான், வானம் பூரா பரவி எங்க பார்த்தாலும் மகரக்கண்ணன் இருக்கிற மாதிரி மாயத்தை உண்டு பண்ணிடுறான். இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு அந்த காலத்துல ஒரு படம் வந்துடும், என்ன படம், ப்ரூஸ்லி படம், ஒரு படம். அந்த படத்துல அந்த வில்லனை கடைசியில் துரத்திட்டு போகும்போது இந்த பாயும் புலியில கூட வரும். அதே மாதிரி ரஜினிகாந்த் படத்துல கூட சண்டை காட்சி போகும் பொழுது அந்த வில்லன் வந்து என்ன பண்ணிடுவான்னா ஒரு அறைக்குள்ள போயிடுவான். போனா முழுமையா கண்ணாடியா இருக்கும். அந்த கண்ணாடியில எல்லா பக்கமும் அந்த இவன் தெரியுமா, அந்த வில்லன் தெரியுமா. அந்த கதாநாயகன் வந்து எங்க அவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி குத்துவான். அது பார்த்தா வெறும் கண்ணாடியா இருக்கும், அங்க இருக்க மாட்டான். எல்லா கண்ணாடிகளிலும் அவனுடைய உருவங்கள் தெரியும். ஆகவே எங்கே இருக்கிறான் என்றவனை கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணான். இப்போ நேற்று முந்தா நாள் ஒரு படம் பார்த்தேன், ஸ்கை ஸ்கிராப்பர்னு ஒரு படம், ஒரு ஆங்கில படம். அந்த படத்துலையும் இதே காட்சிகள் இருக்கிறது. ஒரு மிக உயர்ந்த கட்டடத்துல
அதே மாதிரி ஒரு கண்ணாடிகள் மாதிரி இருக்கும். எல்லா புறங்களிலும் அவர்கள் திரிவார்கள். அந்த கதாநாயகன் இருப்பான். இந்த வில்லனால இவன வந்து எந்த இடத்துல அடிக்கிறது தெரியாது. அந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு காட்சியை அந்த காலத்துல கம்பர் யோசிச்சு வச்சிருக்காரு. மகரக்கண்ணன் என்ன செய்யறான்? வானத்துல போய் எல்லா பக்கமும் அவன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி விடுகிறான். ம். அந்தர வானம் எல்லாம் ஒத்தன உருவே ஆக்கி தான் மறைந்து ஒழித்து சூளப்பத்திகள் கோடி கோடி பரப்பிற பல்வேறு மாயங்களை அவன் செய்கிறான். தன்னுடைய உருவங்களை கோடி உருவங்களை மாயத்தால் செய்து அங்கே வந்து பரப்பி வச்சுட்டான். ஆக ராமனுக்கு வந்து அவன் எங்க இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அப்படி செய்து விடுகிறான். அப்பதான் ராமன் கதாநாயகன் இல்லையா, அவன் என்ன செய்கிறான், இவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உத்தி. அதையும் கம்பரே சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னா, செம்புணல் சுவடு நோக்கி செம்புணல் சுவடு நோக்கி அடிக்கிறான். அப்படின்னா அந்த எல்லா புறங்களிலும் மகரக்கண்ணன் இருக்கிறான். ஆனால் அவன் உண்மையா இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல அவன் உடம்புல இருந்து ரத்தம் ஒழுகுது. ஏன்னா அந்த சண்டையில போட்ட அடிபட்டதுல ரத்தம் ஒழுகுது. ஆகவே அந்த செம்புணல் சுவடு நோக்கி ராமன் தன்னுடைய அம்பை பாய்ச்சி அவனை அழிக்கிறான். அம்பின் வாய் ஆறு சோறும் அரக்கன் தன் அருள் இல் யாக்கை, அருள் இல்லாத அந்த யாக்கை உம்பரில் பரப்பி தான் வேறு ஒளித்தனன் என ஓர்வான். எல்லா இடங்களிலும் வானத்தை பூரா பரப்பி விட்டு ஒளிச்சிட்டான். செம்புணல் சுவடு நோக்கி இது நெறி என்று தேவர் தம்பிரான் பகழி தூண்ட தலையற்று தளத்தனானான். அந்த மாரக்கண்ணனை போய் அந்த அவனுடைய உடம்பு எல்லா பக்கம் இருந்தாலும் அவனுடைய செம்புணல் சுவடு அவன் உடம்புல இருந்து அந்த யாக்கையில இருந்து வழியக்கூடிய அந்த ரத்த சுவடு, ஏன்னா அது அடிபட்ட அந்த உண்மையான உடலில் இருந்து வரக்கூடிய ரத்த சுவடை பார்த்து அம்பு விட்ட ராமன் அவருடைய தலையை அறுத்தான், அடிபட்டு விழுந்தான். அத்தனை மாயத்தையும் வெற்றி பெற்ற அந்த ஒரு ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை ராமன் செய்ததை இங்கே அழகா கம்பர் காட்டுகிறார். அவன் அந்த மகரக்கண்ணன் இருந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய மாயை முழுவதும் மாறிவிடுகிறது. அப்பொழுது அவரோடு வந்தவர்களையும் இந்த நீலனும் நலனும் எல்லாம் சென்று கொண்டு விடுகிறார்கள். வழக்கம் போல ராவண தூதர்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த செய்தியை ராவணிடம் சொல்லுகிறார்கள். இதை சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அடுத்த படலம் ஆரம்பிச்சிருக்கு, பிரம்மாஸ்திர படம், பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த படலம். ராவணன் என்ன சொல்லுகிறான், உடனே போய் இந்திரசித்தை அழைச்சிட்டு வா, இவங்க எல்லாம் அடிச்சு சரியில்லை, போய் இந்திரசித் வந்தா சரியா வரும், போய் அழைச்சிட்டு வா என்று சொல்லி அனுப்புறான். இந்திரசித் அங்கேருந்து வருகிறான். வந்த உடனே நீ போனாதான் சரியா வரும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். அனுப்பி வழக்கம் போல இந்திரசித்து பெரும் சேனையை அழைத்து கொண்டு வருகிறான். இங்கே இவர்களும் தயாராக்கி விடுகிறார்கள். அங்கதன் மேல லக்குவனனும் அனுமன் மேல் ராமனும் ஏறிக்கொண்டு சண்டைக்கு போகிறார்கள். சண்டைக்கு போகிற பொழுது இங்கே ஒரு அற்புதமான உரையாடல் நடக்கிறது. ராமனுக்கும் மகரக்கண்ணனுக்கும் அங்கே நடந்தது இல்லையா, இங்கே லட்சுமணுக்கும் இந்திரசித்துக்கும் நடக்கும். அந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ இந்த படை வந்து விட்டது. ராமனும் லட்சுமணனும் இவர்கள் 2 பேர் மேலே ஏறி தோல் மேலே ஏறி சண்டை போடுகிறார்கள். அழித்து ஒழிக்கிறார்கள் அத்தனை படைகளையும். அப்படியே சரசரமா அழிச்சு ஒழிக்கிறார்கள். இதை பார்க்கிறான் இந்திரசித்து, பார்த்து வியந்து போகிறான். அதற்கு ஒரு நிறைய பாடல்கள் கம்பர் எழுதியிருக்கிறார். அவன் இந்திரசித்து எப்படி அதை பார்த்து ரசிக்க முடியும், அதை பார்த்து வியந்து போனான். அதை பார்த்து வியந்து, அவனும் வீரன் அல்லவா, வியந்தான். எப்படி அவன் என்ன ஓட்டங்கள் இருந்தன என்பதை கம்பர் சொல்லுகிறார். செய்கின்றார் இருவர் வெம்போர், அது பாட்டு என்னன்னா 2 பேர் தான் செய்யறான். ஆனா எல்லாரும் வந்து மாய்ந்து விழுகிறார்கள். இங்க வந்து இது என்ன இந்திரசாலம், இது என்ன ஒரு மாய மாதிரி இருக்கே என்று இந்திரசித்து அவர்களை பார்த்து நினைக்கிறான். அம்பின் மழையை நோக்கும் உதிரத்தின் ஆற்றை நோக்கும். இந்த அம்பு மழை மாறி பெய்கிற அந்த வித்தையை இந்திரசித்து பார்க்கிறான். உதிரம் வந்து ஆராய் ஓடுகிறதை பார்க்கிறான். உம்பரின் அளவும் சென்ற பிணக்குன்றின் உயர்வை நோக்கும். உம்பர் வானத்தை அளவுக்கு எட்டி போகிற பிணக்குன்று, அந்த குன்றினுடைய உயரத்தை நோக்கும். கொம்பு அற உதிர்ந்து முத்தின் குப்பையை நோக்கும். கொம்பு அற உதிர்ந்த முத்தின் குப்பையை நோக்கும். அந்த யானைகள் இருக்கு, அந்த யானைகளோட தந்தங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு விடுகின்றன. அந்த தந்தத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் கொட்டி போய், அந்த தந்தங்கள் அறுபட்டு விடுவதால் அதில் உள்ள முத்துக்கள், அந்த அலங்காரத்துக்காக அணிந்திருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் அப்படியே கொட்டி போய் அது ஒரு குப்பை மாதிரி கிடக்கு. அதை நோக்கும். தும்பியை நோக்கும், யானைகளை நோக்கும். வீர சுந்தரை தோலை நோக்கும். அவரை பார்க்கிறப்ப உடனே ராமனுடைய தோளையும் லக்ஷ்மனுடைய தோளையும் அவன் பார்க்கிறான். நிறைய பாடல்கள், மலைகளை நோக்கும், தலைகளை நோக்கும், சிலைகளை நோக்கும். அவன் அது எப்படி அந்த அந்த வில்லு எப்படி அந்த வில்லை வைத்துக் கொண்டவர்கள் செய்யக்கூடிய அந்த வித்தையை, இந்த ஜாலத்தை அப்படியே பார்த்து அவன் ரசிக்கல, அது பார்க்கிறான் என்று வழக்கம் போல அந்த இந்திரசித்தினுடைய நிலையை இங்கே கம்பர் காட்டுகிறார்.
இப்போ உடனே என்ன பண்றான், முதல்ல அது சேனைகள் முன்னாடி போவதனால அத்தனையும் இவர் 2 பேரும் அழித்து ஒழிக்கிறார்கள். பின்னாடி இருக்கக்கூடிய இந்திரசித்து அதை எத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். வந்து முன்னாடி ஏறி வருகிறார். வருகிற பொழுது ராமனையும் லக்ஷ்மணனையும் நேருக்கு நேராக பார்க்கிறார். பார்க்கிற பொழுது நீங்க 2 பேரும் சண்டை போட போறீங்களா? இல்ல ஒருத்தரா சண்டை போட போறீங்களா? என்று இந்திரசித்து கேட்கிறான். இப்படி கேட்கிற பொழுது இந்திரசித்து வந்து லக்ஷ்மணன் சொல்றான், நான் தான் அவங்க கூட சண்டை போட போறேன் என்று சொல்கிறான். அதற்கு முன்பாக இந்திரசித்து வரும் பொழுது அவனை பார்த்தவுடன் லக்ஷ்மணன் வந்து ஒரு ஒரு வீராவேசமாக ஒரு வெஞ்சினம்னா நம்ம போட தலையாளங்காலத்து சிறுவன் நெடுஞ்செழியன் சொன்னது போல சொல்றான். என்ன சொல்லுகிறான்னா, இந்திரன் பகை என்னும் இவனை என் சரம் அந்தரத்து அருந்தலை அறுக்கலாது எனின் வெந்தொல் செய்கை விருந்தும் ஆய் நெடுமைந்தரில் கடை எனப்படுவன் வாலியா என்று சொல்றான். அண்ணன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அந்த இந்திரனுடைய பகைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரசித்தன் இங்கிருந்து வர்றானே, அவனுடைய தலையை நான் எடுக்கவில்லை என்று சொன்னால் என் உயிரை கூற்றுவனுக்கு விருந்தாக கொடுப்பேன். அதோடு இந்த வீரர்கள் இருக்காங்க இல்ல, அந்த வீரர்களில் கடைசி வீரராக நான் ஆவேன். அந்த அளவிற்கு இகழ் வந்து எனக்கு இழிவு வந்து எனக்கு எய்தட்டும் என்று சொல்லி அந்த வெஞ்சின மொழிகளை லக்ஷ்மணன் சொல்றான். ராமன்ட்ட சொல்றான். சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாரும் ஆரவாரிக்கிறாங்க. ஆகா, வந்து இந்திரசித்தை கொள்றேன்னு சொல்லிட்டான் லக்ஷ்மணன் அப்படி சொல்லிட்டு. உடனே அப்படி சொல்லி கொண்டு வருகிறான். அப்பொழுது இந்திரசித்து வருகிறான். வந்து இந்திரசித்து கேட்கிறான், நீங்க 2 பேரும் சண்டை விட போறீங்களா இல்ல ஒரு ஆள் சண்டை விட போறீங்களா என்று கேட்கிறான். அப்போ லக்ஷ்மணன் சொல்றான், நான் தான் உங்கள்கிட்ட சண்டை போட போறேன் என்று சொன்னவுடன் அவனோடு சண்டை போடுகிறான். அப்போ வந்து இந்திரசித்து சொல்ற அந்த டயலாக் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. கம்பர் அப்படி இந்திரசித்தாகவே மாறி சொல்லுகிறார் வழக்கம் போல. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லட்சுமணன் சொல்லிட்டான், நான் தான் உங்கள்கிட்ட சண்டை போட போறேன்ட்டு. அப்போ இந்திரசித்து சொல்றான், அதாவது உனக்கு முன்னாடி பிறந்தான் பாரு அண்ணே, அவனை வந்து முறை தவிர்த்து, அதாவது முதல்ல பிறந்தவன் முதல்ல சாவணும் இல்லையா, அப்படி இல்லை, அந்த முறையை மாற்றி உனக்கு பின்னால் அவனை இறக்க வைப்பேன். அப்புறம் பின்னால் பிறந்த உன்னை அவனுக்கு முன்னால் இறக்க வைப்பேன். அப்படி இறக்க வைக்கவில்லை என்றால் ராவணனுக்கு நான் பிறந்ததில் என்ன பயன் அப்படின்னு சொல்றான். அந்த பாட்டு அழகா எழுதுறாரு. முன் பிறந்த உன் தம்முனை முறை தவிர்த்து, முன் பிறந்த உன் தமையனை முறை தவிர்த்து உனக்கு பின்பு இறந்தவன் ஆக்குவேன். ராமனை உனக்கு பின்னாடி சாக வைப்பேன். பின் பிறந்தோயை, பின்னாடி பிறந்த உன்னை முன்பு இறந்தவன் ஆக்குவேன். முன்னாடி பிறந்த உன்னை முன்னாடி இறந்தவனாக ஆக்குவேன். இது முடியேனேல், இதை நான் செய்யவில்லை என்று சொன்னால் என் பிறந்ததனால் பயன் ராவணருக்கு, என்னை பெற்றதுனால என்ன பயன் எங்க அண்ணனுக்கு அப்பாவுக்கு, இதை நான் செய்யலைன்னா எங்க அப்பாவுக்கு நான் பிறந்ததனால் என்ன பயன் அப்படின்னு ஒரு அற்புதமா அவன் கேட்கிறான். அந்த அற்புதமான பாட்டை அவர் எழுதுறார். அடுத்து மிக சிறப்பான ஒரு பாட்டு, ரொம்ப அழகான ஒரு சிலேடையில, இலக்குவன் எனும் பெயர் உனக்கு இயைவதே. உன் பேர் லக்குவன் பேர் வச்சிருக்காங்க பாரு, அது கரெக்ட் தான், அது பொருத்தம் தான். ஏன் தெரியுமா, நீ இலக்கு என் கணைக்கு, என்னுடைய அம்புக்கு நீ இனிமே இலக்கு, இது இலக்கு நீ தாண்டா, அதனாலதான் உனக்கு இலக்குவன் பேர் வச்சது பொருத்தம் தான் அப்படின்னு சொல்றான். இலக்குவன் எனும் பெயர் உனக்கு இயைவதே என்ன, இலக்கு வன் கணைக்கு ஆக்குவேன், என்னுடைய கணைக்கு இலக்கு ஆக்குவேன். இது புகுந்து இடையே விளக்குவன் என விடையவன் விளக்கினும் வீரம் கலக்குவன் இது காணும் உன் தமையனும் கண்ணால்ங்கிறான். அற்புதமான பாட்டு. இலக்குவன் உனக்கு பேர் வச்சது பொருத்தம், ஏன்னா என் கணைக்கு நீதான் இலக்கு. நான் அப்படி சண்டை போடுகிற பொழுது விளக்குவன், போதும் போதும் விளங்க விளங்க என்று விடையேறி ஒருவன் உத்திரமூர்த்தியே, இறுதியில் போகக்கூடிய உத்திரமூர்த்தியை நேரா வந்து விளக்கினாலும் வீரம் கலக்குவன், அவனையும் சேர்த்து அழித்து என்னுடைய வீரத்தை நிறுத்துவேன். அதை எல்லாரும் பார்ப்பார்கள், உங்க அண்ணனும் பார்ப்பான்டா என்று வீராவேசமாக பேசுகிறான் இந்திரசித்து. அப்படி அடுத்து சொல்றான், என்னுடைய சிறிய தந்தை கும்பகர்ணர், என்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் உங்க 2 பேருடைய ரத்தத்தால் நான் இறுதிக்கடன் செய்வேன் அப்படிலாம் வீராவேசமாக இந்திரசித்து பேசுகிறான். அப்போ உடனே லக்குவன், அவன் கோபக்காரன் இல்லையா, ராமன் மாதிரி நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லலை. ஆமா, அவங்க சித்தப்பா கொண்டதுக்கு நீ சண்டைக்கு போட வர்றது சரிதான் அப்படின்னு ராமன் சொன்ன மாதிரி லக்ஷ்மண் சொல்லலை. அவன் சொல்றான், உங்களுக்கெல்லாம் இறுதி கடன் பண்றதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஆறு இருக்காப்பா விவீடன், அவன் தாப்பா உங்களை எல்லாரும் சேர்ந்து பண்ண போறான், உனக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் சேர்ந்து பண்ண போறான் என்று அவன் லக்குவனை உரைக்கிறான். பிறகு இந்திரசித்து பெரும் போர் பண்றான். அப்படி வர்ணிக்கிறார் கம்பர். அங்கதன் தன்மேல் 1000
அவற்றினுக்கு இரட்டி வெங்கண் மாருதி மேனி மேல். அங்கதன் மேல 1000 அம்பு விட்டானாம். அத 2000 அம்ப மாருதி அடுமன் மேல் விட்டான். வேறு உல வீர சிங்கம் அன்னவர் ஆக்கை மேல் உழப்பு இல செலுத்தி, மற்ற இருக்கக்கூடிய அந்த வானகன் மேல அளவில்லாத அளவு செலுத்தி, எங்கும் வெண்கணை ஆக்கினன் ராவணன் சிறுவன். எங்க பார்த்தாலும் வெறும் அம்பா பொழிஞ்சிட்டானா ராவணனுடைய பையன் சிறுவன். யார்? இந்திரசித்து. அப்படி அற்புதமான ஒரு போரை அங்கே இந்திரசித்து செய்கிறான். அப்போ ஒரு அற்புதமா காட்சி சொல்றாரு. அந்த பாட்டு வேண்டாம், நான் சொல்றேன் பாருங்க. அது எப்படின்னா, அந்த வில்லு இருக்கு பாருங்க, அந்த வில்லு இருக்குல்ல, அந்த வில்ல வந்து நீங்க அம்பு வச்சீங்கன்னா அந்த வில்லு வளையும். வளைஞ்சு அப்புறம் வந்து அம்பு விட்டதுக்கு அப்புறம் நிமிரும் இல்லையா? வளைஞ்சு நிமிரும் அம்பு. ஆனா இவன் விட்ட வேகத்துல அந்த வில்லு வளையவே இல்லையா? வளையவே இல்லையா? நின்ன வாக்குல இருக்கா வெம்பு. ஆனா அம்பு வந்து பறந்துகிட்டே இருக்கான். அந்த வேகம் அவ்வளவு வேகத்துல விட்டுருக்கான். வளையும் மண்டல பிறையென நின்றது அவ்வரிவில்னு போடுறாரு கம்பர். அது இல்ல நிமிரவே இல்லையா? அது வளைஞ்சது நிமிரவே இல்லையா? அதாவது ஒரு வளைஞ்சு விட்ட உடனே வளைஞ்சு நிமிரும் இல்ல, நிமிரவே இல்லையா? வளைஞ்ச வாக்குலயே இருக்கான். விட்டுக்கிட்டே இருக்கிறான். அம்ப விட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படி வளையும் மண்டல பிறை, அந்த பிறை போல இருந்ததாம் அந்த வரிவில். இளைய மைந்தன் மேல் ராமன் மேல் ராவடி இகழி விளையும் வன்தொழில் வானர வீரர் மேல் மெய்வுற்று உளையும் வெம்சரன் சுரிந்தனன். சரத்தை சுரிந்தனன் நாளிகை ஒன்று, ஒரு நாளிகை அந்த வில்லு நிமிரவே இல்லையா? வளைந்த வாக்கிலே இருந்து அவ்வளவு வேகமாக போட்டான். அப்படி ரசித்து அதை பாடுகிறார் கம்பர். இப்படி அந்த அவன் விட்டுக்கிட்டே இருந்த உடனே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். லக்குவன் என்ன பண்றான்? தன் மேல பட்ட மெய்யில் பட்டன பட படாதன விலக்கி, வர்றது படட்டும், படாததெல்லாம் விலக்கி வச்சுக்கிட்டு ராவண இந்திரசித்தை நோக்கி வேகமாக போகிறான் லக்மன். போயிட்டு 2 பேரும் கடுமையா போர் புரிகிறார்கள். அவனுடைய தேரை ஒழித்து விடுகிறான். பிறகு இந்திரசித்தினுடைய கவசங்களை அழித்து விடுகிறான். அந்த சமயத்துல வழக்கம் போல இந்திரசித்து வானத்துல மறைஞ்சிடறான். வானத்துல மறைஞ்சு இவங்களை வந்து நேருக்கு நேர் சண்டை போட முடியாது. அடுத்து பிரம்மாஸ்திரத்தை கொண்டு வந்தாதான் சரியா வரும் என்று சொல்லி டக்குன்னு வானத்துல மறைஞ்சு நேரா போய் இவன்ட்ட போயிடுறான். யார்கிட்ட போயிடுறான்னா ராவணன்ட்ட போயிடுறான். ராவணன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தை நம்ம ரெடி பண்ணணும். நான் வந்து அதை பண்ணாதான் அது சரி வரும், இல்லை அழிக்க முடியாது என்று சொல்லுகிறான். அந்த சமயத்துல லட்சுமணன் சொல்றான், நம்ம பிரம்மாஸ்திரத்தை விடுவோம் என்று லட்சுமணன் சொல்லுகிறான். ராமன் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணார் சொல்லுகிற போது இந்திரசித்து போன உடனே எல்லாரும் சரி அவன் இறந்துட்டான், பயந்து ஓடிட்டான் என்று சொல்லி எல்லோரும் குதூகலிக்கிறார்கள். வானரப்படைகள் எல்லாம் குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன பண்ணுகிறான்? நேரா இந்திரசித்து போய் அண்ணன் அப்பா பார்த்து, இது வந்து இப்போ வந்து இவங்களை நேரடியா சண்டை போட்டு அழிக்க முடியாது. பிரம்மாஸ்திரத்தால தான், பிரம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாஸ்திரத்தால தான் அவனை அழிக்க முடியும். அதுக்குள்ள வேலையை நான் செய்கிறேன். அதுக்கு நான் சில பூஜைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, தவம்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இதற்கு இடையில யாராவது ஒருத்தரை நீங்க அனுப்பி விடுங்க அந்த போருக்கு. அவன் போர் புரிந்து கொண்டிருக்கட்டும், அந்த சமயத்துல நான் தயாராயிடுவேன் என்று சொல்லி அனுப்புகிறான், சொல்லுறான். அதை கேட்ட உடனே மகோதரன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை இவர் அனுப்புறார். யாரு? ராவணன் அனுப்புறார். மகோதரன் என்ன பண்றான்? சும்மா வராம ஒரு இந்திரன் போல தன்னை மாற்றிக்கொண்டு வெள்ளை யானையில வர்றான் போருக்கு. இதை பார்த்தோம்னா குழம்பிடுறாங்க, அனுமன்லாம் குழம்பிடுறாங்க. என்னப்பா இந்திரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றான்? இந்திரன் முனிவர்கள்லாம் வர அரக்கர்கள்லாம் முனிவர்களாக மாற்றிக்கொண்டு அவர்கள் சண்டைக்கு வருகிற மாதிரி அவன் மாயமா வருகிறார்கள். வந்த உடனே அவர்கள்லாம் குழம்பி விடுகிறார்கள். என்ன இவர்கள் சண்டை வருகிறார்கள் என்று இவர்கள் கலங்கி நிற்கிற பொழுது அந்த சமயத்துல நேரா பிரம்மாஸ்திரத்தோட நேரா வந்துடுறான். யாரு? இந்திரசித்து. நேரா வந்து அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி அந்த சமயத்துல வந்து மறைந்து நின்று பிரம்மாஸ்திரத்தை பேசுகிறான். அது அனைவரையும் கட்டி விடுகிறது. லக்ஷ்மணன் எல்லாரையும் சாச்சிருது. சாச்சிட்டானா இறந்து போகிற அளவுக்கு நிறைய படை வீரர்கள் இறந்தே போய்விடுகிறார்கள். வானர படை வீரர்கள் இறந்து போகிறார்கள். லக்ஷ்மணன்லாம் மயங்கி சார்ந்து விடுகிறான். அந்த சமயத்துல வந்து எல்லா வானரப்படையும் பெரிய சேதத்தை, ராமனுடைய படைகள் பெரிய, அப்ப இந்த சமயத்துல ராமன் அங்கே இல்லை. ராமன் வந்து வேற இடத்துக்கு போயிடுறான். இவருடைய படைகள் பூரா வந்து பிரம்மாத்திரத்தால் தாக்கப்பட்டு இறந்து கிடக்கிற அளவுக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். இதை கேட்ட உடனே இந்திரசித்து நாம ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி இலங்கைக்கு போய்விடுகிறார். இதை கேட்டு ராமன் அங்கேருந்து திரும்பி வருகிறான். அக்கினி அம்பால் அந்த இடத்த வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொண்டு வந்து போர்க்களத்துல வந்து பார்க்கறான். வழக்கம் போல அழ ஆரம்பிச்சிடறான். ராமன் வந்து நம்ம கதாநாயகன் அவனை மாதிரி ஒரு நல்லவனும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஒரு இலகிய மனைவுடையவும் கிடையாது. டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடறான். சுக்ரீவனை பார்த்து, இதுக்காகவா நான் வந்து உன்னை வந்து உங்க அண்ணனை கொண்டு உன்னை வந்து ராஜாவாக்கி, இதுக்காகவா நீ வந்து இப்படி பண்ண என்று அவனை பார்த்து புலம்புகிறான்.
அனுமனை பார்த்து கதறுகிறான். கடல் கடந்து புக்கு அறக்கரை கருவோடும் கலக்கி இடர் கடந்து நான் இருக்கேன் நீ நல்கியது இதற்கோ. கடல் கடந்து போய் அரக்கர்களை ஒரு கலக்கு கலக்கி என்னுடைய இடரை களைந்தாய் நீ, அது வந்து இதற்கா, இப்படி இருந்து போறதுக்கா என்று அனுமனை பார்த்து கலங்குகிறார், கதறுகிறார். அப்படி அந்த தம்பியை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப வழக்கம் போல இறந்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு மறுபடியும் முயற்சி பண்ணிடுறார் ராமன். ராமன் தற்கொலைக்கு முயன்ற தருணங்கள் பல பல ராமாயணத்துல. அது நிறைய இடங்கள் இப்படி எண்ணலாம் நம்ம எங்கெல்லாம் இறந்த. அது தம்பி இழந்த உடனே, அதாவது தன் மனைவி இழந்தப்போ கூட இருந்த கலக்கத்தை காட்ட தம்பி இறக்குற பொழுது ரொம்ப கலங்குறாரு அவர். நம்ம ஏன் இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ லட்சுமணன் வந்து மயங்கி கிடக்கிற பொழுது அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு நானும் இறந்து ஒழிவோம் என்று அறிவு சோர்ந்து மயங்கி விழுந்துடுறான் யாரு, ராமன். உடனே அந்த சமயத்துல தேவர்கள்லாம் வந்து நீ என்னப்பா இப்படி கவலைப்படுற, நீ வந்து சாதாரண ஆள் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத என்று தேவர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு அருமையான ஒரு வார்த்தை போடுறார், துன்ப விளையாட்டு இதுவே யாம் உனை துன்பம் தொடர்பு இன்மை இன்ப விளையாட்டாம். ஒரு நல்ல பாட்டுக்கிற துன்ப விளையாட்டுங்கிற ஒரு சொல் ரொம்ப முக்கியமான சொல். அதாவது இந்த விளையாட்டு இருக்கு பாருங்க, இந்த விளையாட்டு வந்து சில விளையாட்டு வந்து இயல்பா இருக்கும். இப்போ இந்த செஸ் விளையாடுறோம், இதுல ஒன்றும் சண்டையில் யாருக்கு துன்பம் இல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. செஸ் விளையாடுறோம் இல்லையா, சதுரங்கம். இதே இந்த மல்யுத்தம்னு இருக்கும், அடி விழுவோம். கிரிக்கெட் விளையாடுறோம், யாருக்கும் சேதம் கிடையாது. மல்யுத்தம்னு ஒரு சண்டை இருக்கு, அது ஒரு விளையாட்டு தான். ஆனா அடி வாங்கினா தான் உனக்கு அதுல அந்த விளையாட்டுல வெற்றி தோல்விங்கிறது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு துன்ப விளையாட்டு. இது துன்பம் வரும் என்று தெரிந்தே நாம் விளையாடுகிற விளையாட்டு இந்த வாழ்க்கை. ஆகவே நீ எடுத்துக்கொண்ட இந்த வாழ்க்கை இப்ப நடத்துகிற இந்த விளையாட்டு இருக்கிறதே இது துன்ப விளையாட்டு. ஆனால் உனக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது, உனக்கு துன்பம்ங்கிறதே கிடையாது. நீ வந்து துன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் அவனை தேற்றுகிறார்கள். பிறகு இந்த சமயத்துல இந்த கலைந்து கொண்டிருக்கிற பொழுது அரக்கர்கள் ராவணனை அடைந்து உன்னுடைய பகைவர்கள் முடிந்தார்கள் என்று இப்பதான் நல்ல செய்தி சொல்றாங்க அவன்கிட்ட போய். இது வரைக்கும் போய் இவன் போனா அவன் போனான் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் இந்த முறை நேரடியாக போய் உன்னுடைய பகைவன் ஒடிந்தான் என்று அவனிடம் மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியோடு ராவணனை ஒரு நாள் விடுவான், ஒரு வாரத்துக்கு ராவணன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பதோடு இந்த இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். சீதை களம்கான் படலத்தை அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் நான் பார்ப்போம். இதுல என்னன்னா, இந்த யுத்தகாண்டம்ங்கிறது வந்து சண்டை தான். ஆனா அந்த சண்டையிலையும் கம்பருடைய ரொம்ப நுணுக்கமா பல செய்திகளை சொல்லுகிறார். அந்த படை வீரர்களுடைய பெயர், அவர்கள் வந்து சண்டை போடுவதற்கான காரணம், அப்புறம் அந்த சண்டையெல்லாம் எவ்வளவு யுக்திகளை பயன்படுத்தி நடந்தன, அப்புறம் குறிப்பாக அந்த எதிரிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடல், அந்த பேச்சு, அந்த வெஞ்சினம், அது அப்புறம் குறிப்பாக அந்த அரக்கியர்கள்லாம் வந்து அதெல்லாம் அந்த கலிங்கத்து புரணியை நம்ம நினைவுபடுத்துகிறது போல அரக்கியர்கள் வந்து அந்த போர்க்களத்தில் வந்து புகுந்து தன்னுடைய மணால்களை தேடுவது என்ற பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த 3 படலங்களை கம்பர் வடிவமைத்திருக்கிறார். அப்படி யுத்த காண்டம் ஒரு போர் அடிக்கிற காண்டமாக இல்லாமல் அதை பல்வேறு செய்திகளை புகுத்து அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நாம் அதை படிப்பதற்கு காலம் நமக்கு கருணை செய்திருக்கிறது. இதுகாரும் இதை கேட்டு அருள் புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழே தமிழே வணக்கம். தமிழ் மேடை சந்தாதாரர் ஆகுங்கள். நன்றி.